பவன் அப்புறம் சோனு கூட பிறந்த சகோதரர்கள். அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி சோனுவை பாத்துக்கிற பொறுப்பு பவன் கிட்ட ஒப்படைச்சாங்க. ஏன்னா பவன் ரொம்பவே புத்திசாலி, ஆனா சோனு ரொம்பவே அப்பாவி. என் கண்ணுங்களா, என்னோட கடைசி நேரம் வந்துச்சு. எனக்கு சோனு பத்தியே கவலையா இருக்கு. அவன் ரொம்பவே அப்பாவி பையன். அவன் எப்படி வாழ போறானே தெரியல. இது மட்டும் இல்லாம சோனு ஒரு மாற்றுத்திறனாளி வேற. அம்மா, நீங்க இப்படி எதுக்கு சொல்றீங்க? கண்ணா, எல்லாரும் ஏதாவது ஒரு நாள் போக வேண்டியவங்க தான். எனக்கான நேரம் இப்போ வந்திருக்கு. நான் உங்க 2 பேரோட அப்பா கிட்ட போயிட்டு இருக்கேன். பவன், நான் சோனுவோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நம்மளோட வயல் பூமி இருக்குல்ல, அங்க விவசாயத்தை பண்ணு. அதால நீ உன்னோட வாழ்க்கைய ஓட்டு. சோனுவை நல்லா கவனிச்சுக்கோடா. இப்படி சொல்லிட்டு சோனுவோட அம்மா இறந்துட்டாங்க. சோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பவனுக்கும் அம்மா இறந்து போயிட்டாங்களேன்ட்டு வருத்தம் இருந்தது. ஆனா அதோடவே அவன் சந்தோஷமும் பட்டான். ஏன்னா அவனுக்கு சொந்தமா ஒரு சின்ன வயல் பூமி கிடைச்சிடுச்சு. இதனால அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்னு யோசிச்சான். அம்மா போனது போனாங்க, இப்போ எல்லாத்தையும் நான் ஒருத்தன் தான் பார்க்கணும். அந்த சோனுவை நான் எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது? எனக்கு குடும்பம் வரும், எனக்கு குழந்தை குட்டி வரும். வாழ்க்கை முழுவதும் அந்த சோனுவை கூடவே வச்சுக்க முடியுமா? இல்லை, அப்படி பண்ண விட மாட்டேன். பவன் சோனுவை எப்படி தான் கிட்ட இருந்து தூரமாக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட தந்திரமான மூளைக்கு ஒரு உபாயம் தட்டிடுச்சு. அவன் உடனே சோனுவை கூப்பிட்டு இப்படி சொன்னான். பாரு சோனு, அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட உன்னை பார்த்துக்க சொல்லி போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய நிலைமை இருக்கு, அதை ஒருத்தனை எப்படி நான் சமாளிக்க முடியும்? எனக்கு விவசாயம் பண்ண வராது. இவ்வளோ பெரிய வயல்ல நான் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அது எனக்கு வராது. ஏன்னா அம்மா கூட நான் விவசாயத்துக்கு போனதே இல்லை. நாலு ஃபுல்லாக நீதான் போய் அம்மா கூட இருந்திருக்க. அம்மா என்னை விவசாயம் பண்ணுறதுக்கே விட மாட்டாங்க, வெறும் படிக்க சொல்லுவாங்க. அண்ணே, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் விவசாயத்தை பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சோனு, ரொம்ப நல்ல பையன். நீ வயலை பார்த்துக்கிட்டு எனக்கு இருந்த ஒரு பெரிய பாரத்தை நீ இறக்கி வச்சிட்ட. நீ வயலை பார்த்துக்கோ, நான் நல்லா படிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இப்போ வயலுக்கு போகிறேன். சோனு கடும் வெயில்ல கூட விவசாயத்தை செஞ்சான். அவன் கோதுமை பயிரும் அப்புறம் கடலை பருப்பு பயிரை விளைச்சான். அவனோட வயல்ல அந்த 2 பயிரும் ரொம்பவே நல்ல விளைச்சல் கொடுத்துச்சு. அந்த விளைச்சலை பார்த்து சோனு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனோட கஷ்டம் பலன் கொடுத்துச்சு. சோனு உடனே பவன் கிட்ட ஓடிக்கிட்டே போனான். அட, எதுக்கு ஓடி வந்துட்டே இருக்க? ஆகாயமே விழுந்த மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு வர? உன்னால நடக்கக்கூட முடியாது. இப்ப பாரு எப்படி ஓடுற நீ. அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அங்க பாருங்க, என்னோட உழைப்பு எப்படி விளைஞ்சு நிக்குதுன்னு. கோதுமை செடியெல்லாம் எப்படி விளைஞ்சு நிக்குதுன்னு. காத்துக்கும் வெயிலுக்கும் தங்கம் போல மின்னுது. கொள்ளு அப்புறம் கோதுமை ரொம்ப நல்லா விளைஞ்சுக்கிட்டே வருது. ஆஹா, நிஜமாவா? பவன் அவங்களோட வயல்ல கோதுமை அப்புறம் கடலை பருப்பு விளைச்சலை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதோடவே அவனோட மனசுல பேராசையும் உண்டாச்சு. இந்த சோனு இங்க இருந்தானா இவன் பாதி மட்டும்தான் எனக்கு கொடுக்கணும். இவனுக்கு கொஞ்சம் கோதுமையெல்லாம் கொடுத்துட்டு அவனை துரத்திடலாம். இங்க பாரு சோனு, நீ உழைச்சிருக்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உன்னோட கோதுமை அப்புறம் கொள்ளை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிரு. அண்ணே, நீ எதுக்கு அப்படி சொல்ற? அம்மா 2 பேரும் ஒன்னா இருக்க தானே சொன்னாங்க. அம்மா இப்போ உயிரோட இல்ல, அதனால நீயும் கூட என்னை விட்டு போயிரு. பவன் சோனுவை கழுத்து பிடிச்சு துரத்து விட்டுட்டான். சோனு ரொம்பவே கவலையா ஒரு நதிக்கரை கிட்ட உக்காந்துக்கிட்டான். அப்பதான் அவனோட ஒரு ஃப்ரெண்ட் அனில் அங்க வந்தான். அவன் சோனு கிட்ட சோனுவோட சோகத்துக்கான காரணத்தை கேட்டான். சோனு அனில் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அனில் சோனுவோட கவலைய புரிஞ்சுக்கிட்டு அவன் சோனுவை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டான். டே, எங்க அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் நம்பவே இல்லை. என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. நான் இப்போ எங்க போய் வாழட்டும்? வெறும் இந்த கோதுமை அப்புறம் இந்த கொள்ளை எடுத்துக்கிட்டு நான் எப்படி வாழ முடியும்? சொல்லப்போனா அண்ணனோட தப்பு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஊனமுற்றவன் புத்திசாலி இல்லாமல் இருக்கிறவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது?
டே எதுக்குடா கவலைப்படுற? நீ புத்திசாலி தான்டா. நீ நேர்மையாக இருக்க. எல்லாருக்கும் அவங்க திறமை பற்றி அதிகமாக தெரியாது. அப்படி என்னடா திறமை இருக்கு எனக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாத. என் வீட்டுக்கு வா. எங்கள் அம்மா பருப்பு சமையல் பண்ணியிருக்காங்க. வா, உனக்கு சாப்பிட கொடுக்குறேன். சோனு வேண்டான்னு எத்தனையோ வாட்டி சொன்னான். ஆனாலுமே அனில் சோனுவை அவனோட கூட்டிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோனுவை பருப்பால செஞ்ச ஒரு உணவை சாப்பிட வச்சான். அது சோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ருசியான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீ இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த பருப்பெல்லாம் எடுத்து பருப்பில் ஒரு நல்ல டிஷ்ஷை பண்ணக்கூடாது? பண்ணலாம். ஆனால் என்கிட்ட இடமே இல்லையே. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அனில் சோனுக்கு ரொம்பவே உதவி செஞ்சான். சோனு அனிலோட உதவியால பருப்பு உணவை தயார் செஞ்சான். ஆனா அந்த பருப்பு உணவை சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கஸ்டமரும் வரவே இல்லை. அப்பதான் ஒரு வயசான அம்மா அங்க வந்தாங்க. அவங்க சோனு கிட்ட சாப்பாடு கேட்டாங்க. ஆமா, இன்னைக்கு தான் கடையை நான் திறந்திருக்கேன். யாருமே இன்னும் வரல. நீங்கள் தான் என்னோட மொதல் கஸ்டமர். உங்களுக்கு நான் பருப்பு டிஷ்ஷை கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனா கண்ணு, இன்னைக்கு தான் நீங்க முதல் தடவையா சமைச்சிருக்கீங்க. அதுக்கு மாறா என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேப்பா. உங்ககிட்ட விலை உயர்ந்த பொருள் இருக்கு. அதான் உங்கள் ஆசீர்வாதம். நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்கள் இந்த டிஷ்ஷை சாப்பிடுங்க. அந்த வயசான அம்மா பருப்பு உணவை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பையில இருந்து கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து இப்படி சொன்னாங்க. என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு, என்கிட்ட கடலை பருப்பு இருக்கு. இத என்னோட ஆசீர்வாதமா நினைச்சுக்கிட்டு உன்கிட்டயே வச்சுக்கோ. அப்புறம் இத உன்னோட பருப்பு உணவுல சேர்த்துடு. இப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் சோனு மறுபடியும் பருப்பு உணவை தயார் செஞ்சான். அப்புறம் அந்த வயசான அம்மா கொடுத்த கடலை பருப்பை அந்த பருப்பு உணவுக்குள்ள போட்டான். அந்த உணவை சமைக்கிற நேரத்துல வெளியில நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால சோனுக்கு நிறைய வருமானம் கிடைச்சது. அந்த காசை பார்த்து அவனால சுத்தமா நம்பவே முடியல. என்னால நம்பவே முடியல. ஒரே நாள்ல எவ்வளோ காசா? நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வரல தெரியுமா? இது எல்லாமே உன்னோட புண்ணியத்தோட பலன். நீ அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்தல்ல, அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்த அந்த தானியத்தால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த தானியத்தை கொடுத்து அவங்க உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதனால பகல்ல 2 மடங்கு, ராத்திரி 4 மடங்கு லாபம் கிடைக்கும். இந்த பருப்பு சமையல் மந்திர சமையலா மாறிடுச்சு. சோனு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத நிறுத்தவே இல்ல. அந்த பருப்பு உணவை எல்லா கஸ்டமர்ஸும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாயந்தர வேளையில அந்த உணவு ஒரு வேளை மிஞ்சி போயிட்டா யாரெல்லாம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பருப்பு உணவை கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருப்பான். அவன் ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த பருப்பு உணவை கொடுத்துட்டான். அவனும் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருந்தான். இப்போ சோனு ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அம்மா கவலைப்படாதீங்க, நான் இப்பவே யாரையாவது உதவிக்கு கூப்பிடுறேன். தீபு, நீ ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்டே உட்காரு. சரிக்கா, உட்காரேன். சரிதா ஓடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற விக்ரமோட வீட்டுக்கு போய் சத்தமா கதவை தட்டிட்டு இருந்தா. விக்ரம் அங்கிள், கதவை திறங்க ப்ளீஸ். விக்ரம் அங்கிள், ப்ளீஸ் கதவை திறங்களேன். விக்ரம் அங்கிள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விக்ரம் கதவை திறந்தாரு. அங்கிள், அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்களேன். விக்ரம் அப்புறம் சரிதா ஓடிக்கிட்டே சரிதாவோட வீட்டுக்கு போனாங்க. சரிதாவோட அம்மா இன்னமும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க. அப்புறம் அவளோட தம்பி தீபு அழுதுகிட்டே அவங்களோட அம்மாவோட தலைய தடவிக்கிட்டு இருந்தான். விக்ரம் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்க சரிதாவோட அம்மாவை அட்மிட் பண்ணாங்க. சரிதா ஒரு பெஞ்ச்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு பக்கத்துல விக்ரம் வந்து உக்காந்து, சரிதா, உனக்கு ஒன்றும் ஆகல? அங்கிள், அம்மாவுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கா. அவங்களுக்கு இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணணுமா. 1 மாசம் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். இப்போ நாங்க என்ன பண்றது அங்கிள்? உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஆப்ரேஷன் ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே. டாக்டர் இன்னைக்கே காசு கொடுக்கறதுக்கு சொல்கிறாங்க. இல்லைன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க காசு எங்க இருந்து எடுத்துட்டு வருது?
சரிதா அப்புறம் விக்ரம் அங்கிளும் சேர்ந்து கூட அவ்வளோ நிறைய காசை ஏற்பாடு செய்ய முடியல. இதனால டாக்டர் சரிதாவோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சரிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க. சரிதா இப்போ ஒரு அனாதையாயிட்டா. அப்புறம் அவ மேல அவளோட சின்ன தம்பி தீபுவோட பொறுப்பும் வந்துருச்சு. அவ நதிக்கரை கிட்ட உட்காந்து தன்னோட குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. காலமும் நம்மளோட எப்படி விளையாடுது. ஒரு காலத்துல எங்களோடது எவ்வளோ அழகான குடும்பமா இருந்தது. நாங்க சந்தோஷமா இருந்தோம். அப்பா ராத்திரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு. எங்களுக்காக பொம்மைகளை வாங்கிட்டு வருவாரு. எங்க அம்மாவும் ருசியான உணவுகளை செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நானும் தீபுவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்போ எங்க அம்மா எங்களை திட்டுவாங்க. நாங்கெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு வெளியில சுத்த போயிட்டு இருப்போம். நான் தான் எங்க அப்பாவோட செல்லமா இருந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ எனக்குன்னு தீபுவை தவிர இந்த உலகத்துல யார் இருக்கா? ஆனா நான் தீபுக்காகவாவது தைரியமா இருந்தே ஆகணும். இப்போ எங்க கிட்ட அம்மா அப்பாவோட அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. சரிதா வீட்டுக்கு திரும்ப வந்தா. அங்க பார்த்தா தீபு வீட்டுக்கு வெளியில நின்னு அழுதுகிட்டு இருந்தான். என்னாச்சு தீபு? விக்ரம் அங்கிள் எங்க? உன்ன அவர் தானே பாத்துக்கிட்டு இருந்தது. அப்பதான் விக்ரம் வீட்டுக்குள்ள இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அத சரிதா கையில கொடுத்தாரு. இந்தா வீட்டோட பத்திரம். இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே முடியாது. சீக்கிரமா பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க. சரிதாவால இதை எதையுமே நம்ப முடியல. அவ விக்ரம் அங்கிள நம்பினா. ஆனா அவரு அவங்களோட இந்த நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு சரிதாவோட வீட்டை அவரோட பேருக்கு மாத்திக்கிட்டாரு. இப்போ சரிதாக்கும் தீபுக்கும் வீடு கூட இல்ல. இப்போ அவளுக்கு வேற வழியே இல்ல. அவளால தனியா போராடவும் முடியாது. அவ தீபுவை கூட்டிக்கிட்டு ரோடோரமா உட்காந்துக்கிட்டா. அக்கா, அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? அவங்க நம்மள கூட்டிட்டு போக ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அவங்க நம்மளுக்கு சாப்பிட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கவலைப்படாத தீபு. அப்பா அம்மா எங்கேயும் போல. அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால நம்ம கிட்ட வர முடியாது, அவ்வளவுதான். ஆனா நான் உன்கிட்டயே இருக்கேன், எப்பவுமே இருப்பேன். இப்போதைக்கு நீ தூங்கிடு. நாளைக்கு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பிட கொடுக்கறேன். சரிதா தீபுவை ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சா. அப்புறம் அவ பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருந்து சாப்பாட்டை கேட்க போனா. ஹோட்டல்காரங்க எல்லாருமே அவளை துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் அவ ராம்தாரியோட ஹோட்டலுக்கு வந்தா. அங்கிள், நாங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல. எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ் அங்கிள். அட, இவங்க எங்கிருந்து வராங்களே தெரியல. வாங்க இங்கிருந்து. உங்களுக்கு இங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நாங்க கடையை நடத்தல. வந்துட்டாங்க அப்படியே. அப்பதான் இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் ராம்தாரி கேட்டுட்டாரு. அவரு சரிதா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு. என்ன ஆச்சுமா? இவ்வளோ ராத்திரியில இங்க என்ன பண்றீங்க? நானும் என் தம்பியும் 2 நாளா பட்னியா இருக்கோம். எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரிம்மா, இப்போவே கொடுக்குறேன். உனக்கு வெக்கமா இல்ல? பட்னியா வந்தவங்கள அப்படியே துரத்துற? போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. சொல்லுங்க நீங்க, என்ன ஆச்சு? சரிதா ராம்தாரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. சரிதாவோட கதையை கேட்டு ராம்தாரி சரிதா மேல இறக்கப்பட்டு இப்படி சொன்னாரு. சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? நானே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எனக்கு சோலே குல்ச்சே செய்யறது நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அதையே செஞ்சு அதை வித்து காசை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு காசே இல்ல. நீங்க மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி செஞ்சா நான் உங்களோட உதவிய என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ராம்தாரி சரிதாக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து இப்படி சொன்னாரு. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா. உன்னோட வாழ்க்கையில நீ தோத்து போகவே மாட்ட. அப்பா அம்மா கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களை ஏமாத்தினாலும் நீங்க உங்களுக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். நான் இதை எல்லாத்தையும் என்னோட தம்பி தீபுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் மட்டும் இல்லனா நான் எப்பவோ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அங்கிள், நான் உங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பழைய சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். நான் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போலாமா? நான் அந்த சைக்கிள் மேலதான் சோலே குல்ச்சே பிசினஸ் செய்யலான் இருக்கேன். சரி, அதை ரிப்பேர் பண்ணி நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். இப்படி ராம்தாரியோட உதவியால சரிதா சோலே குல்ச்சேவை செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் அத சைக்கிள்ல வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அவ தன்னோட சோலே குல்ச்சேயோட பேரு ராம்தாரி சோலே குல்ச்சேன்னு வச்சா.
அவளோட சோலை குல்ச்சே ரொம்பவே ருசியா இருந்தது. அப்புறம் அந்த சோலை குல்ச்சேவை சாப்பிடுறதுக்காக சரிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. ராம்தாரி சரிதாவோட இந்த முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு சரிதாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. சரிதா ராம்தாரிய அவளோட பெரிய அண்ணன் மாதிரி மதிச்சா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கொடுத்த கடனையும் அடைச்சிட்டா. சரிதா அவளோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவளோட தம்பி தீபுவை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டா. அவனை நல்லா படிக்க வச்சா. சரிதா இப்படியே 28 வருஷம் சைக்கிள்ல சோலை குல்ச்சைய வித்தா. அப்புறம் அவளோட தம்பி தீபு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டான். தீபு சரிதாவை தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வெற்றிக்கான புகழ எல்லாத்தையும் சரிதாக்கே கொடுத்தான். தீபு ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா கூட சரிதா சோலே குல்ச்சே விக்கிறத நிறுத்தவே இல்ல. ஏன்னா இதாலதான் அவ இப்போ தன்னோட சொந்த கால்ல நின்னுட்டு இருக்கா. அவ அந்த ஊர் முழுக்க ராம்தாரி சோலே குல்ச்சைய வித்து ரொம்பவே பிரபலமாயிட்டா. அது மட்டுமே இல்லாம சரிதாவோட சோலே குல்ச்சைய வாங்கி சாப்பிடறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட மாலதியோட வீட்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மாலதி ரொம்ப வயசானவங்க. அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. என்னைக்காச்சும் யார்கிட்ட இருந்தாவது உதவி கிடைச்சா அவங்களோட வயிறு நிறையும். இல்லனா வெறும் வயிறோடவே இருக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு என்னவோ நான் வெறும் வயிறோடவே தூங்கணும் போல. பக்கத்து வீட்டு சுரேஷ் கூட இன்னைக்கு வரவே இல்ல. எனக்கு உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. மாலதி இப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்க போயிட்டா. அப்பதான் யாரோ அவங்களோட வீட்டு கதவை தட்டினாங்க. மாலதி எந்திரிச்சு போய் அவளோட வீட்டு கதவை திறந்தா. அங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு பைய அப்புறம் ஒரு பானைய புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அட கண்ணு, நீ யாருமா? இவ்ளோ ராத்திரி நேரத்துல என்னோட வீட்டு வெளியில என்னம்மா பண்ற? உன்னோட அம்மா அப்பா எங்க? என் பேரு தேவி. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீங்க பசியோட தூங்க கூடாதுன்னு நான் உங்களுக்காக சாப்பாடு செய்யறதுக்கான சில பொருட்களையும் கிண்ணங்களையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாலதி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டா. அதை எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுக்கு போனா. ஆனா மாலதி அந்த பொருட்களை உள்ள வச்சுட்டு வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அங்க இல்ல. அந்த சின்ன குழந்தை இவ்ளோ ராத்திரி சமயத்துல எங்க போயிருப்பான்ட்டு மாலதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அவ வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு செய்ய தொடங்கினான். அந்த குழந்தை எடுத்துட்டு வந்த கிண்ணங்கள்ல தான் மாலதி கிச்சடிய தயார் செஞ்சுட்டு இருந்தா. அவ அது சாப்பிட்டதுமே அவளோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. ஆனா அதிசயமா அந்த கிச்சடி தீரவே இல்ல. அவ எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது. அட, இந்த கிச்சடி முடியவே மாட்டேங்குதே. நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இதுல கண்டிப்பா ஏதோ மந்திரம் இருக்கணும். நான் இது மேல மூடிய வச்சிடுறேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். மாலதி தூங்கிட்டா. அவ அடுத்த நாள் ஏந்திரிச்சு அவ அந்த பானைய இன்னொரு வாட்டி பார்த்தா. அதுல பார்த்தா அந்த பானை கிச்சடியால நிறைஞ்சிருந்தது. எனக்கு என்னவோ இது மந்திர கிச்சடின்னு தோணுது. இந்த பானையில கிச்சடி தீரவே மாட்டேங்குது. அந்த சின்ன குழந்தை யாருன்னே தெரியல. இந்த மந்திர பானைய எங்க இருந்து கொண்டு வந்தாளோ? இனிமே எனக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. அதோடவே நான் அடுத்தவங்களுக்கும் சாப்பாட்டை கொடுக்கலாம். இனி நான் யாரையுமே வெறும் வயிறோட தூங்க விட மாட்டேன். மாலதி அந்த மந்திர பானைய வெளியில எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கிச்சடிய கொடுத்தா. அந்த வயசான மாலதி இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத பார்த்து அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சுரேஷ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். இதுல கண்டிப்பா ஏதோ ஏடாகூடம் இருக்குன்ட்டு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. மாலதி வீட்டுக்கு திரும்பறதுக்கு முன்னாடியே ராத்திரியில சரியான நேரமா பார்த்து சுரேஷ் வீட்டு ஜன்னல் வழியா மாலதியோட வீட்டுக்குள்ள புகுந்து அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டான். மாலதி வீட்டுக்கு திரும்ப வந்தா. அந்த கடவுளோட தயவால எப்பவுமே தீராத மாதிரியான ஒரு மந்திர கிச்சடி எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கே சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்தது.
ஆனா இப்போ அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுது. அதுவும் இல்லாம இந்த கிச்சடி ரொம்பவே ஆரோக்கியகரமாவும் இருக்கு, ருசியாவும் இருக்கு. சுரேஷ் மாலதியோட எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டான். கிச்சடி பத்தி கேட்டதுமே அவனோட மனசுக்குள்ள பேராசை வந்துச்சு. இந்த கிழவி இன்னும் எத்தனை நாளுக்குன்னு உயிரோடு இருக்க போகுது? இந்த மந்திர பானை இவங்க கிட்ட இல்ல, இது என்கிட்ட இருக்க வேண்டியது. ஒருவேளை இந்த பானை என்கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எனக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் வராது. எங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வாழ்க்கை பூரா எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டாங்க. நானும் சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழலாம். சுரேஷ் அந்த பானைய எப்படியாவது திருடணும்ட்டு ஒரு பிளான போட்டுட்டான். மாலதி தூங்க போனதுமே சுரேஷ் தன்னோட ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வந்து அந்த மந்திர பானைய எடுத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில மாலதி ஏந்திரிச்சு பார்த்தப்போ, அட, மந்திர கிச்சடிக்கான பானை எங்க போயிடுச்சு? நேத்து நான் இங்க தானே வச்சுட்டு போனேன். அது எங்க போயிடுச்சோ என்னவோ. இப்போ நான் எல்லாருக்கும் எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு திரும்ப சாப்பாட்டுக்கு குறை ஏற்பட்டுரும். இன்னொரு பக்கம் சுரேஷ் அந்த மந்திர பானையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பானையில கிச்சடி நிறைஞ்சிருந்தது. அவன் ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வந்தான். ஆனா சுரேஷ் அந்த பானைக்குள்ள ஸ்பூன் வச்சப்போ அந்த ஸ்பூனால எதுவுமே எடுக்க முடியல. கிச்சடி என்னவோ அங்க இருக்குதான், ஆனா அத அவனால எடுக்க முடியல. அட, இது என்ன அதிசயம்? இதிலிருந்து கிச்சடியை என்னால் எடுக்க முடியல. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. அந்த கிழவிக்கிட்ட இருக்கும்போது இந்த பானை ஒழுங்கா தானே வேலை செஞ்சது. ஆனா என்கிட்ட வந்ததோ இதுக்கு என்ன ஆச்சு? சுரேஷ் திரும்ப திரும்ப அந்த பானையிலிருந்து கிச்சடியை எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவனால எடுக்கவே முடியல. கடைசியில அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அவன் அந்த பானைய கீழே தூக்கி போட்டுட்டான். கீழே விழுந்ததுமே அந்த பானை சுக்கு நூறா போயிடுச்சு. அந்த கீழே விழுந்த சத்தம் மாலதியோட வீட்டு வரைக்கும் கேட்டது. அட, சுரேஷோட வீட்ல இருந்து இது என்ன சத்தம்? நான் போய் பாக்கறேன். மாலதி தன்னோட வீட்ல இருந்து வெளியில வந்ததுமே அவளோட வீட்டு வெளியில அன்னைக்கு ராத்திரி அவளோட வீட்டுக்கு வந்த அதே சின்ன குழந்தை இருந்தா. அந்த குழந்தையோட உடம்புல காயங்கள் இருந்தது. மாலதி அந்த காயங்களை பார்த்து உடனே அந்த குழந்தைகிட்ட போனா. அட தேவி கண்ணு, உனக்கு என்னம்மா ஆச்சு? உன்னோட நிலைமையே இப்படி ஆயிடுச்சு. நான் உனக்கு எந்த விதமா உதவி செய்யட்டும்? தேவி மாலதி கிட்ட சுரேஷோட வீட்டை கையால காமிச்சுக்கிட்டு இருந்தா. மாலதி உடனே ஓடி போய் சுரேஷோட வீட்டுக்கு போனா. அங்க பார்த்தா அந்த பானை உடைஞ்சிருந்தது. மாலதிக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. அப்புறம் அந்த துண்டுக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. அதோடவே தேவிய கூட அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அந்த மந்திர பானைக்கும் அப்புறம் அந்த சின்ன குழந்தை தேவிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மாலதிக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அந்த பானைய ஒட்ட வைக்க பார்த்துட்டு இருந்தா. அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லா துண்டுகளையும் சேர்த்து அந்த பானை உடையாத மாதிரி ரொம்ப பலமா ஒட்ட வச்சுட்டா. அப்பதான் தேவியோட காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கிறத மாலதி பார்த்தா. அந்த பொண்ணு முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறம், அம்மா, நீங்க யாரு? நீங்க கண்டிப்பா சாதாரணமான பொண்ணு கிடையாது. நான் அன்னபூர்ணா அம்பாளோட ஸ்வரூபம். நான் யாரையும் பசியோட தூங்க விட மாட்டேன். நான் அவங்களுக்கு உதவி செய்வேன். அப்புறம் யாரெல்லாம் மனசளவுல நல்லா இருக்காங்களோ அவங்க மேல என்னோட அருள் எப்பவுமே இருக்கும். அதனால தான் நான் அன்னைக்கு இந்த மந்திர கிச்சடிக்கான பானைய உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க எப்பவுமே இத ஜாகிரதையா வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க யாருக்கெல்லாம் இந்த பானைய உங்க கையால குடுக்கறீங்களோ அவங்களுக்கு கூட இந்த பானை இதே போல வேலை செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே வெறும் வயித்தோட தூங்காத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி மாலதி கிட்ட சொல்லிட்டு அந்த குழந்தை மறைஞ்சு போயிட்டா. மாலதி தேவி சொன்னதை எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டா. அப்புறம் அந்த குழந்தை மறைஞ்சு போனதுமே அந்த இடத்துல கிச்சடி செய்யறதுக்கான பொருட்கள் இருக்கிறத மாலதி பார்த்தா. மாலதி திரும்ப அந்த பானையில கிச்சடிய சமைச்சா. அப்புறம் அவ கொஞ்சம் கிச்சடிய சாப்பிட்டு பசியால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா. இந்த மாதிரி அவ வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா.
பேராசை நிறைஞ்ச மனசால சுரேஷ் அந்த பானைய திருட பார்த்தான். அதனால அவன் கடைசியில ஏமாற்றம் அடைஞ்சான். சுரேஷ் கூட தான் செஞ்ச தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டான். அப்புறம் அவன் மாலதி கிட்ட உடனே போய் மன்னிப்ப கேட்டுக்கிட்டான். மாலதி அவனை மன்னிச்சுட்டா. மாலதிக்கு இறுதி காலம் வந்தப்போ அவ அந்த பானைய சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சு இனிமே திரும்பி வராத உலகத்துக்கு போயிட்டாங்க. சுரேஷும் மாலதி போலவே அந்த பானைய நல்லபடியா பயன்படுத்தினான்.